ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கிராமத்துலலாம் எப்படின்னா மீன் வந்து வண்டியில் விற்றுட்டு வருவாங்க. நாங்கள் வந்து அங்கே தான் வாங்கினோம். இதை வந்து நம்ம கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிடுவோம். மீன் குழம்பு வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரணுன்னா ஃபஸ்ட்டு மீனை வந்து நல்லா சுத்தம் பண்ணணும். நல்லா கல்லில் உரசி நல்லா உப்பு போட்டு அலசி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல செதில்லாம் இருக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். இதை வந்து நான் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு இதை ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டும். வெந்தயம் வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே தான் நம்ம அடுத்ததாக சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். அதோடு நம்ம பூண்டும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு நான் வந்து வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் ஸ்மெல்லே வரக்கூடாது. நல்லா அது எண்ணெயிலே வதக்கிடுங்க. அதோடு லைட்டாக தூள் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். வதங்கின உடனே நான் வந்து மீன் வந்து ஒரு 5 துண்டை வந்து பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளிக்கரைசலை வந்து கரைச்சி வச்சுக்கிறோம். அதோட 2 தக்காளி பழமும் சேர்த்து கரைச்சிட்டு மசாலா நம்மளுக்கு தேவையான அளவு உரப்பு சேர்த்துட்டு அதோட உப்பும் சேர்த்து இதில் கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கிச்சு. அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அது நல்லா கொதித்து வரும் பார்த்திங்களா. அது கொதித்து வரும்போது நான் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம். தேங்காய் பால் மட்டும்தான் சேர்ப்போம். அதனால் தேங்காய் பால் வந்து நம்ம அதோடு சேர்த்துக்கிடலாம். இது எல்லாமே கொதித்து வரட்டும். எல்லாம் சேர்ந்து கொதித்து வந்த உடனே நான் வந்து மீன் துண்டுகளில் வந்து மேலாப்பில் லைட்டாக மசாலு உப்பும் கொஞ்சம் தடவி தான் வச்சுருக்கேன். அது தனியாக இதெல்லாம் சேர்ந்து கொதித்து வந்தோடனே நம்ம ஒவ்வொரு துண்டுகளாகவும் ஒன்று மேலே போட்டுறக்கூடாது. கொஞ்சம் தனித்தனியாக போட்டு இறக்குங்க. உள்ளே போட்டு நல்லா கொதித்து வரட்டும். இந்த கொதிக்கிறப்பே போடுங்க. இது ஆனால் நல்லா கரைஞ்சிரும்னு பயப்பட வேணாம். நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து உயிரோடு இருக்கிற மீனுன்றதுனால கரையாது. ஐஸ் மீன் அப்படின்னா தான் நம்மளுக்கு கரையும். இந்த மீன்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கரையாது. இப்போ வந்து மீன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க. எல்லா மீனும் உடஞ்சிரும். அதோடு நீங்கள் உங்களுக்கு புளிப்புக்கு தேவை மாங்காய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு மாங்காய் போட்டால் பிடிக்கும். அதனால் மாங்காய் சேர்த்துருக்கோம்.